பிரஸ்ட் ஃபீடிங் மதர்க்குலாம் என் பேபிக்கு போதுமான அளவு பால் இருக்கா இல்லையான்னு தெரியல, கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, இதை வந்து பிரஸ்ட் ஃபீடிங் நேச்சுரலாக எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு நாளைக்கு 10 to 12 டைம்ஸ் வந்து கண்டிப்பாக பேபிக்கு ஃபீட் பண்ணணும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி 10 to 12 டைம்ஸ் ஃபீட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஹார்மோன் செக்ரேஷன்லாம் அதிகமாகி மில்கோட செக்ரேஷனும் அதிகமாகும். 2வது, பேபிக்கு வந்து நீங்கள் ஃபீட் பண்ணும்போது நீங்கள் நல்லா ஹைட்ரேட்டாக இருக்கணும். டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு ஃபீடுக்கு முன்னாடியும் 1 டம்ளர் தண்ணி அல்லது 1 டம்ளர் பால் குடிச்சுக்கணும். ஒரு நாளைக்கு 1 லிட்டர் பாலாவது நீங்கள் குடித்தா தான் பேபிக்கு 1/2 லிட்டர் பால் கிடைக்கும். 3வது, நீங்கள் வந்து அதிகமான ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக எடுத்துக்கணும். ப்ரோட்டீன் ரிச் எதுலலாம் இருக்குது அப்படின்னு தேடி தேடி கண்டுபிடிச்சு சாப்பிட்ணும் நீங்கள் ஃபீடிங் மதர்லாம். மீன் வந்து நல்லா எடுத்துக்கணும். சால மீன் சொல்கிற அந்த குட்டி குட்டி மீனை நீங்கள் வந்து குழம்பு வச்சோ இல்லை அப்படின்னா மீனை மட்டும் அவிச்சு புளி தண்ணி ஊற்றி அவிச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி மஞ்சள், உப்பு, புளி தண்ணி 3ம் போட்டு அவிச்சு கொடுப்பாங்க. அதையும் நீங்கள் சாப்பிட்லாம் அந்த மீன். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து தூக்கம். நல்லா நீங்கள் வந்து தூங்குனா தான் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும், ஒரு இரிட்டேஷன் இல்லாமல் இருப்பீங்க. ஸோ நல்லா தூங்கணும். பேபி எப்போல்லாம் தூங்குறாங்களோ அப்போல்லாம் நீங்களும் தூங்கிக்கோங்க. அடுத்தது வந்து நல்ல ஒரு மன அழுத்தம் இல்லாமல் பார்த்துக்கணும். ஸ்ட்ரெஸ் ஆகாமல் மதர் எல்லாம் இருக்கணும். அப்படி ஒரு ஹாப்பி ஹார்மோன் இருந்தால் தான் பேபிக்கு வந்து நீங்கள் ஃபீட் பண்ணும்போது நல்ல ஒரு செக்ரீஷன் வந்து அதிகமாக இருக்கும். இதெல்லாம் நேச்சுரலாக நம்ம வந்து பேபிக்கான ஃபீடாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குள்ள வழிகள்.